ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கார்த்திகை ஒன்றுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயில் நட திறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோமவாரம் திங்கட்கிழமை முதல் நாளுங்க. திங்கட்கிழமை கார்த்திகை ஒன்று பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பிரதோஷமும் கூட. இந்த நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் வந்து பார்த்திங்கன்னா பாலாற்றுக்கு வருவார். பாலாற்றுக்கு வந்து அங்கே வந்து அவருக்கு அபிஷேகம் ஆராதனாலும் நடக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாலாற்றுல குளிச்சுட்டு இது மாதிரி மண்ணிலே சிவனை வந்து இது மாதிரி பண்ணி வச்சு இதில் வந்து குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு பூ வில்வ இலைலாம் வச்சு அவருக்கு பழம் பூவெல்லாம் வச்சு அப்புறம் வந்து தேங்காய்லாம் வச்சு இங்கே வந்து வழிபடுறது வழக்கங்க. வருஷம் இந்த வருஷம் நம்ம 1ஆந்தேதியே போயிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் உடச்சி வச்சு அதை பாருங்கள், தேங்காய் குங்குமம் மஞ்சள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீதி வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அப்படியே பேப்பராக வச்சுருக்கோம். இங்கே பிரசாதம் பாருங்கள், நம்மளால் என்ன முடியுதோ எடுத்துகிட்டு போகலாம். புட்டு தாங்க மோஸ்ட்லி இவருக்கு ரொம்ப பிடிக்கும். புட்டு நம்மளால் என்ன பிரசாதம் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போய் படைச்சிக்கலாங்க. தேங்காயெலாம் உடச்சி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. இங்கே இது எப்படி இந்த சிவன் வந்து நல்லா இருக்கா அழகாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க போய் செய்வோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அந்த காஞ்சிபுரத்தில் வந்து நான் வந்து இப்போ தாங்க 3ஆவது வாட்டியோ 4ஆவது வாட்டியோ போகிறேன், சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்க. இது மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி என்ன பண்ணுவாங்களா, வெத்தலையில் கற்பூரம் வச்சு அந்த ஆற்று தண்ணியில் விடுவாங்கங்க. வரும்போது விட்டுட்டு வருவாங்க. அதுக்கு தான் காற்றடிக்குது, எங்களால் ஏற்ற முடியல. ஏற்றிட்டு ரொம்ப காற்று அடிக்குது. இந்த வாட்டி தாங்க நிறைய தண்ணி இருந்தது. உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி கற்பூரம் ஏற்றி அந்த ஆற்றுல வந்து வெத்தலையில் வச்சு விட்றது வழக்கம். செம்ம காற்று அடிக்கிறதுனால அதனால் இது பண்ணுறத காட்ட முடியல. அங்கே பாருங்கள், சிவன்லாம் செஞ்சு அழகாக சாமி கும்பிட்ருக்காங்க. அங்கங்கே செய்வாங்க. இது வந்து அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர் வந்து இங்கே வருவாருன்னு சொல்லியிருந்தேன்னா அதை முன்னாடியே வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ லிங்க் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு. பிச்சை எல்லாம் நாய் போல் அறிந்து நரி போல சூழ்ந்து நங்கையரை தாய் போல் கருதி சமர் போல் அனைவருக்கும் தாய்மை சொல்லி செய் போல் இருப்பர் கண்டு அனைவரையும் சொல்லி ஒரு பாட்டு. நாம் எல்லாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக எங்கெங்கோ இருந்து பழுமரத்தை நாடி பறவைகள் வருவது போல இங்கே வந்து இறைவனுடைய பேர் அருள் இருக்கின்ற ஆபரணங்கள் அழைத்து வந்துள்ள குழந்தைகள் முதியவர்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மருமலா இருக்கிறோம், நாளைக்கு மாமியார். கவர்ந்த விட மேலானது தாய் தகப்பனை பார்ப்பது என்று சொல்வார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்ற நிலையிலே பெரியவர்களை மதிக்க வேண்டும். ஆதிபராசக்தி உருவங்கள் அனது ஜோதி சித்தர் குழந்தை பாம்பு. இந்த பரம்பொருளான பராசக்தி குழந்தை வடிவில் தான் இருப்பாள், ஜோதி வடிவில் தான் இருப்பாள், அணு வடிவில் தான் இருப்பாள், சித்தர் வடிவில் தான் அம்மா இருப்பாள். அதனால இந்த இனிமையான விழாவிலே எல்லா இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்துவார்கள். இவ்விழாவிற்கு தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள்